வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபைண்டிங் த சொல்யூஷன் ப்ராப்ளம் சால்விங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே ஃபைண்டிங் த சொல்யூஷன், நம்ம கையில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு என்ன விதமான தீர்வுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், எப்படி தீர்வை எடுக்கிறது அப்படின்ற தலைப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சில சமயத்தில் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப பெருசாக இருந்தால், பெரிய அளவில் இருந்தால், நம்மளோட ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்குது, சில ப்ராப்ளத்தெல்லாம் தீர்வு செய்து சில சிக்கல்களுக்கோ எப்படி இருந்தாலும் தீர்வு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியும், நம்மளுக்கு முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா கூட அந்த முன் அனுபவம் இப்போ கையில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு அது தேவையானதாக இல்லை, அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு செய்திகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. ஸோ இன் தட் வே வாட் வீல் ஹாவ் டு டூ, தேர் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு வைங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸுக்கு வாட் ஆர் ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸ் வில் பி யூஸிங் இட், என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்துப்போம், அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி வரிசையாக யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எப்படி அது நம்மளுக்கு கையில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறது காம்ப்ளெக்ஸாக இருக்கா, சிம்பிள் வைஸ் இருக்கா, அது எப்படி செக்ரிகேட் பண்ண முடியுமா, ஒரு ப்ராப்ளம் நம்ம இங்கே இருக்கோம், வி ஹாவ் த ப்ராப்ளம் நவ், அது எண்டு முடியறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும், how the goal ought to be reached, என்னெல்லாம் இருக்குது, தட் இஸ் ப்ராப்ளம் ஸ்பேஸிங். ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிகிற வரைக்கும், இப்போ ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலுக்கு தீர்வு முடிக்கிறதுக்கு இதுக்கும் தீர்வுக்கும் நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குது, தட் இஸ் கால்டு ப்ராப்ளம் ஸ்பேஸிங். அந்த ஸ்பேஸில் எந்த அளவுக்கு நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை உபயோகப்படுத்தி நம்மளால் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இதில் பயன்படுத்திக்க முடியுமா, இல்லை பயன்படுத்திக்க முடியாது, ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை, சரி ஹவு டு கோப் அப் வித் திஸ், இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறது, த கோப்பிங் ஆஃப் த ப்ராப்ளம் இருக்கே, அதுக்கு என்னெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கணும், நம்மளுக்கு ஒரு டீம் எடுத்துக்கணுமா, அந்த டீமில் மறுபடியும் யாருக்கெல்லாம் எந்த எபிலிட்டிஸ் இருக்குது டு ஃபைண்ட் அவுட் சொல்யூஷன், அப்படியெல்லாம் நம்ம ஒரு செக்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டே இருந்தால், முதல்ல ஒரு விஷயம், எந்த ஃபார்ம் ஆஃப் திங்கிங் இருந்தாலும், திங்கிங் அண்ட் ரீசனிங்ன்ற பெரிய டாப்பிக்கில் தான் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், எந்த ஃபார்ம் ஆஃப் திங்கிங்லேயும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரீசனிங்கில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். அதாவது எவ்ரி ஃபார்ம் ஆஃப் திங்கிங் ஹேஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு சொன்னால், எத்தனை பெரிய 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 ப்ராப்ளம், பெரிய சிக்கல் அப்படின்னா, சிக்கல் என்ன இருக்குது, இத்தனை பேப்பரையும் படித்து முடித்தாதான் இந்த கோர்ஸ் முடிக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் ப்ராப்ளமா, இஃப் யூ வாண்ட் அட்டைன் தட், அந்த எண்டு ரிசல்ட் நம்மளுக்கு ஓடணும்னா இந்த நடுவில் இருக்கிற ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு தான் ஆகணும். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் திங். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் என்ன, ஒரு அருவியில் குளிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி அருவி வரைக்கும் நம்ம போகிறோம், அருவி வரைக்கும் போகும்போது அந்த அருவிக்கிட்டேருந்து கொட்டுற நீர்வீழ்ச்சியை அது வரைக்கும் நம்மளோட வெஹிக்கிள் போகாதில்ல, ஒரு ஆல்மோஸ்ட் 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வண்டியை நிறுத்திட்டு வில் ஹாவ் டு வாக் த டிஸ்டன்ஸ், அந்த அருவி நீர்வீழ்ச்சி கிட்ட வரைக்கும் நம்ம போய் தானே ஆகணும். அப்போ நடந்து போயிட்டு நம்மக்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு என்னெல்லாம் இருக்கோ, ஏன்னா நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வரப்போகிறதுன்னு சொன்னால் சும்மா ராதான நம்ம டேப்பில் திறந்தால் வரா மாதிரி இருக்காது, இட் வில் பி சச் அ ஃபோர்ஸாக இருக்கும். சில நேரத்தில் ஏன் அந்த 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னா, இஃப் தெர் இஸ் அ ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், அது என்ன பண்ணணும், நம்ம எல்லாரையும் அடிச்சிட்டு போயிடும். ஏன்னா அதனால தான் பெரியவங்களாம் சொன்னாங்க நீரோடு விளையாடாதேன்னு, அது ஒரு விளையாட்டுக்கு தான் நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம். ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம வீட்லேயே அது மாதிரி மூலிகையில் இலையெல்லாம் போட்டு குளிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் ஒரே ஒரு தடவை லைஃப்பில் ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், நீர்வீழ்ச்சிக்கு போய் குளிச்சுட்டு வரலாம்னு சொன்னால், இதை வி ஹேவ் டு ஃபேஸ் இட். எப்படி அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 1/2 கிலோமீட்டர் அந்த ரஃப் ரோடில் நடக்கிறமே, இட் இஸ் டு அட்டைன் த கோல் யூ ஷுட் கோ த்ரூ திஸ் ரோட். அது எவ்வளோ காமன் சென்ஸில் அது ஏற்புடைய ஒரு செய்தியோ, அதுபோல தான் இப்போ நம்ம நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறத பற்றி பேச வரல, கம் டு ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம், அப்படி தான் அதை பற்றி தான் செய்திகளை பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்கோம். அப்படின்னா அந்த எண்டு ரிசல்ட், அதாவது கோலை அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் சால்விங்கிற இந்த ரோடை நம்ம நடந்து தான் ஆகணும். திஸ் ஹாஸ் டு பி கிராஸ்ட் சேஃப்லி அண்ட் என்ன சக்ஸஸ்ஃபுல்லி, அப்போ தான் எண்டு கோல் கிடைக்கும். அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு நம்மளுக்கு தெரியாது, வி ஹேவ் டு என்ன துளி துளியாக நம்ம ஐடியா பார்க்கணும்னு சொன்னால் முதல்ல என்ன செய்வோம், தம்பு ரூல், இப்படி தான் எழுதணும், இப்படி தான் பண்ணணும், அப்போ தான் எண்டு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக அதை பார்த்துக்கிட்டே வரலாம். அப்படி எண்டு ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது
ஒரு நேரத்துலையும் என்னெல்லாம் கிடைக்கிறது, வாட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த கரண்ட் ஸ்டேஜில் இங்கே இருக்கிறோம், கோல் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இதுக்கு நடுவில் என்னெல்லாம் ஸ்பேஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேஜ் எடுத்துக்கிட்ட பிறகு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு தீர்வு எடுக்கிறோமில்ல, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதெல்லாம் செய்யும்போது அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் பாயிண்டில் என்ன கிடைக்கும், கோல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எங்கே ஆரம்பத்தில் இருக்கும், நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குது, அதில் என்னவான அடல்ஸ் வருமா, இஸ் தேர் எனி திங் பாசிபிள் தட் வி கேன், இந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக சாஃப்டாக ஒரு செயலிங் இருக்குமான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் எதுவானா நடக்கும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு டேக் எக்ஸ்ட்ரா கேர் இன் கம்ப்ளீட்டிங் தி ப்ராப்ளம். அப்போது அந்த எஃபர்ட் போடணும். ஏன்னா நம்மளோட ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஒரு கேப்பபிலிட்டிஸ் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன், கேப்பபிலிட்டிஸ் டு ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்மார்ட்னஸோடு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் நிச்சயமாக அதுக்கு என்ன அதுவும் ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆனால் எபிலிட்டி டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த கெப்பாசிட்டியில் எந்த அளவுக்கு குறைபாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கோல் அட்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் டிலேவாக ஆகும். ஆனால் இது ஒரு டீம் ஒர்க்குன்னு வைங்க, இன்னும் சிறப்பாக அமையும். ஏன்னா அந்த டீமில் இருக்கிற ஒரு 2-3 பேரோ 4 பேரோ யாராக இருந்தாலும் ஈச் ஒன் இஃப் யூ அலாட் சர்டன் பாயிண்ட் டு இம்ப்ரூவ் அக்கார்டிங்லி ரீச்சிங் அவர் கோல் வில் பி மோர் ஈஸியர். அதனால் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபைண்டிங் சொல்யூஷன் வில் பி ஈஸி ப்ரொவைடட் இஃப் யூ கோ ஃபார் தி தம்ப் ரூல். அது மாதிரி ஒரு முடிவு என்ன சொன்னால் அந்த நூல் மாறாமல் அந்த ப்ராசஸை நம்ம அப்ரோச் பண்ணிவிட்டு அதே லைனில் போயிட்டு இருந்தோமான நிச்சயமாக தீர்வு காண்பது என்பது எளிது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.